ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆப் உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. மேபி யூஸ் பண்ணியிருந்தா இப்போ உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆப்போட பேர் தான் கூகுள் கேலண்டர். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூகுள் கேலண்டரை யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கதையில் நீங்கள் தான் ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா 3 முக்கியமான ப்ராப்ளம் வரும். காலையில் என்னதான் சீக்கிரமாக எந்திரிச்சாலும் அந்த டே அவருக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. இல்லை முந்தின நாள் நைட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணணும்னு டாஸ்கே எழுதி வச்சுட்டு தூங்கினா கூட காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஒர்க்லயே அவருடைய டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த டே முழுக்க கம்ப்ளீட்டாக லேசியாகவே இருப்பாரு. பட் இந்த ப்ராப்ளம் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தான் இருக்கு. ஆனால் ஒரு 10 வருஷம் நம்ம லைஃப் அப்படியே பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் மேக்ஸிமம் 9:30 மணிக்குள்ள நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்குள்ள இருப்போம். பிடிக்கலனாலும் பிசிக்ஸ் மேக்ஸ் கிளாஸை ஷார்ப் அட்டென்ட் பண்ணுவோம். லஞ்ச் பீரியட்லையுமே அந்தந்த டைமுக்கு கரெக்டாக லஞ்சும் எடுப்போம். இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சு? நம்மளால இப்போ முடியாத விஷயம் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி முடியுது? அப்போ அங்கே பயன்படுத்தின அந்த சீக்ரெட் டெக்னிக் என்னது? ரொம்ப சிம்பிள், டைம் பிளாக்கிங். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ், பில்லியனியர்ஸ் எல்லாருமே இந்த டைம் பிளாக்கிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் டாப் 100 ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸில் இந்த டைம் பிளாக்கிங் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த டைம் பிளாக்கிங்கை தான் நம்ம கூகுள் கேலண்டர் மூலியமா எப்படி யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் கேலண்டரை எப்படி யூஸ் பண்றது? ரொம்பவே சிம்பிள். மொபைல்ல உங்களால கூகுள் கேலண்டர் மூலியமா புதுசா ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணவே முடியாது இப்போ வரைக்கும். அதனால லேப்டாப் ஆர் சிஸ்டம்ல கூகுள் கேலண்டர் டிஃபால்ட்டா எல்லாத்துலயுமே இருக்கும். ஓபன் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு கீழே கூகுள் கேலண்டர் நியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டாஸ்க் என்னது, என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன டைமிங்ன்றதை செட் பண்ணி வச்சிருங்க. நீங்க அந்த கூகுள் கேலண்டர்ல வீக்லி, மந்த்லி, டெய்லி வியூவை பார்த்துக்கலாம். அந்த கூகுள் கேலண்டர்ல லெஃப்ட் சைட்ல டெய்லி டைமிங்குமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணாலே பாக்ஸ்ல அந்த டைமிங்ல நீங்க என்ன டாஸ்க் பண்ணலாம், என்ன கலர்ல வைக்கணும், எந்தெந்த டைமிங்ல அந்த டாஸ்க் பண்ண போறீங்கன்ற நீங்க மேனுவலாவே செட் பண்ணிக்கலாம். டைமிங்கை செட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன மாதிரி டைமிங்கை என்ன மாதிரி டாஸ்க்ல செட் பண்ணா நீங்க இன்னும் ப்ரொடக்டிவிட்டியா இருக்கலாம் இப்ப இருக்கிறத பொறுத்து. அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண போறது 1-3-5 ரூல் தான். நீங்க நைட்டு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்லீப்பிங் டைமாவே கூகுள் கேலண்டர்ல செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க நைட் நல்லா தூங்கல அப்படின்னா நாளைக்கு உங்களால ப்ரொடக்டிவா இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம கையில 16 மணி நேரம் இருக்கு. நீங்க மேபி ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா 9 to 5 ஜாப்லயே போயிடும். இல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் பண்றீங்கன்னா சூப்பர், இப்ப நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க மார்னிங் ரொட்டீன் எதுவா வேணா இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷா ஆறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, ஜிம்முக்கு போறது, எதுவா இருந்தாலுமே 9:30க்குள்ள கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. உங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த கூகுள் கேலண்டர்ல டைமை செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களால டெய்லி எந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணா ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அது எப்பவுமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கா இருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் டாஸ்க், அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க்கை நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிட்டாலே அந்த டேல உங்களால சூப்பர் ப்ரொடக்டிவிட்டியா இருக்க முடியும். வெறும் கூகுள் கேலண்டர் மட்டுமே யூஸ் பண்ணி